இந்த ஆப்பிள பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது? ஹெல்தியான ஃப்ரூட். அன் ஆப்பிள் a டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அவே. இப்படி தோணுதா? பட் லிட்ரேச்சர்ல ஆப்பிள என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போமா? ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரியில ஆப்பிள ஒரு ஃபார்பிடன் ஃப்ரூட்டா, அதாவது தடை செய்யப்பட்ட பழமா காட்டியிருப்பாங்க. அதே போல ஃபேரி டேலான ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் டுவார்ஃப்ஸ்ல ஸ்டெப் மாம் ஆப்பிள பாய்சன் பண்ணி குடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல லிட்ரேச்சர்ல ஆப்பிள ஒரு பேடான ஃப்ரூட்டாவும், ஸ்டெப் மாம ஒரு ஈவில் பெர்சனாவும் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி திரும்ப திரும்ப ஒரு தீமோ, சிம்பலோ, இமேஜோ இல்ல கான்செப்ட்டோ வந்துட்டு இருக்குன்னா, அத நம்ம ரெக்கரிங் தீம்ஸ் ஆர் சிம்பல்ஸ் ஆர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு விஷயம் ரெக்கரிங்கா வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அத நம்ம ஆர்க்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி ரெக்கரிங்கான தீம்ஸோ, சிம்பல்ஸோ, இமேஜஸோ இல்ல கான்செப்ட்டோ இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கிறது தான் ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம். இந்த ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம்ல மேஜர் தியரிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் யூங், நார்த்ராப் ஃப்ரை, ஃப்ரேசர் இப்படி நெறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆர்க்கிடைப்பல் கிரிட்டிசிசம்னா என்னன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சுல்ல? இதே போல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா, சாஷி ஸ்டடீஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சாஷி ஸ்டடீஸ்ல 6 மந்த்ஸ் கோர்ஸ் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுடைய சீட்ட உடனே செக்யூர் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க.